சார் வணக்கம் சார். சமீபத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. அங்க பெரியாரும் அண்ணாவும் ஒரு வீடியோவில் விமர்சிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்துல அதிமுக மூத்த தலைவர்களும் உட்கார்ந்திருந்தாங்க. ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஒரு வீடியோவால புகழெல்லாம் மறைச்சிட முடியுமா? ஒரு வீடியோவால அவமரியாதை ஏற்படுத்திட முடியுமா? என்ன பேசுறீங்க? நாங்க அதை கண்டிக்கிறோம், நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? சரி போயிட்டாங்க. முருக பக்தர்கள் மாநாடுன்னு போயிட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? அங்க அண்ணாவையும் பெரியாரையும் திட்டுவாங்கன்னு தெரியாது. பிராமண ஜனதா பார்ட்டியினுடைய கட்சி கூட்டம். அதுல அண்ணாவையும் பெரியாரையும் புகழ்வாங்கன்னு எதிர்பார்த்தா அர்த்தம் கெட்டுத்தாங்க. முருகனை புகழ்ந்தாங்களா அதுவே பெரிய விஷயம். அவங்களுக்கு இதே தானே வேலை. போற இடத்துல வந்தேரிகள். அவங்களுக்கு எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த கலரை போட்டுக்குவாங்க. ஆரிய வந்தேரிகள் தானே. ஆக ராமனை கை விட்டுட்டாங்க. ராமாயணம் எல்லாத்தையும் கை விட்டுட்டாங்க. அதுக்கு இவங்க அதிமுக போகாம எப்படி இருக்க முடியும்? அப்புறம் போகலன்னாக்கும் அமலாக்கத்துறை எல்லா ரகலையெல்லாம் வரும். அதுக்காக போற மாதிரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் ஆதரிக்கவில்லைன்னு இது சமாளிச்சுக்கிட்டாங்க. போகாம இருந்தாங்க ரைடு வரும்ல. அவங்களுடைய பி டீம் தானே போய்த்தானே ஆகும். சரி முருகனுக்கு தானே எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணு இது திராவிட கடவுள், வேதங்கள்ல சொல்லப்படாத கடவுள், சனாதனத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத கடவுள். அதை இந்த சனாதனவாதிகள் எடுத்துக்கிட்டு கும்பிடுறான். அவனுடைய சனாதனத்துல சொல்லப்பட்ட ராமனை தூக்கி தெருவில் எடுத்துக்கிட்டு முருகனுக்கு எடுத்துக்கிறான். திராவிட மாடலுக்கு வெற்றி தானே. இல்ல அங்க போய் திராவிடத்தை ஒழிப்போன்றாங்க. திராவிடத்தை எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு முருகனை வச்சுக்கிட்டு திராவிடத்தை ஒழிப்பேன். நீல ஒழிச்சு போயிருக்கு, ராமனில் ஒழிச்சிருக்கு. ராமனுக்கு நாங்களும் தானே எது எரிச்ச படத்தை இல்லை எரிச்ச ஒன்றாச்சு. அதே தான் நீ பண்ணிருக்கு. திராவிடத்தை ஒழிப்போம்னாக்க நீ வந்து முருகனை நெருப்பு வச்சு கொடுத்து, அப்பதான் நீ திராவிடத்தை ஒழிக்கணும். அங்க போய் கந்த சஷ்டி கவசம் படிக்கிற. நீ படிக்க வேண்டியது ராமாயணம் இல்ல. அதை விட்டு இதை என்னது படிக்கிற? பகவத்கீதையில படிக்கிற. இதை என்னத்தை படிக்கிற? கந்த சஷ்டி கவசம். முருகன் வந்து பட்டியலத்தை சேர்ந்த மலைவாசி குரத்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா இந்த விழாவே ஆனா ஒரு இடத்துல எங்க நடத்திருக்காங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் என்னன்னாக்கா சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணதுக்கு பிறகு தெய்வானையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து செட்டில் ஆன இடம் வந்து திருப்பரங்குன்றம். தெய்வானைங்கிற வந்து மேல் ஜாதிக்காரன் தேவர்கள், அதாவது கடவுள் இதை சேர்ந்தவங்க. அதனால அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க. மேல் ஜாதிக்கார முருகனை அவங்க கும்பிடுறாங்க. இவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சமமா எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எங்க கொண்டாடி இருக்கணும்னா முருகனை கொண்டாடி இருக்கணும்னா அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். முருகனை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் அதுக்காக சொல்றேன். பழமுதிர் சோலையில தான் முருகன் வந்து முழுசா காட்சி கொடுக்கணும். அந்த காலத்திலே அது செல்வாக்கு இல்லாம போச்சுங்கிறது வேற விஷயம். ஏன்னா பக்கத்துல கள்ளழகர் கோயில் கட்டி முருகனை கேவலப்படுத்தி விட்டாங்க. அறுபடை வீட்டுல ஒண்ணு வந்து பழமுதிர் சோலை. மலை மேல வந்து பழமுதிர் சோலை, அடிவாரத்துல கள்ளழகர் கோயில். இங்க போய் எல்லாம் இதை பண்ணிட்டு மேலே போகிறதுக்கெல்லாம் நூபுர கங்கை எல்லாம் இருக்குது, நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்குது. அங்கே கொஞ்சம் குறைச்சலாக தான் போவாங்க. அங்கத்தான் வந்து வள்ளி தெய்வானையுடன் மயில் மேலே உக்காந்து இருக்கிற கழுகாசல காட்சி இருக்கு. அங்கதான் முருகன் முழுசா இருக்கிறான். நீ முருகன் வழிபாடுன்னு பண்ணாக்க நீ பழமுதிர் சோலையில வச்சிருக்க. வெள்ளம் இல்லாமல் வரும் அடியவருக்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் எங்கள் பழமுதிர் சோலைன்னு கண்ணதாசன். அங்கதான் முழுசா இருக்கிற 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு. ஆனா நீ திருப்பரங்குன்றத்துல நடத்துற. ஏன்னா மேல் ஜாதிக்கார தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட முருகன் அங்கத்தான் இருக்காரு. அதனால நீ வந்து முருகன் வந்து மேல் ஜாதி கடவுளா பார்த்துருக்கு. நல்ல காலம் முருகன்னு சொன்னேன், சுப்பிரமணியன் சொன்னேன். சுப்பிரமணியன் என்ன தெரியுமில்ல? பிராமணனுக்கு அடிமையான முருகன் சுப்பிராமணன். அதனாலதான் ஐயருக்கு சுப்பிரமணிய ஐயர்னு பேர் வச்சுக்கோ, முருகன்னு வச்சுக்க மாட்டான். சுப்பிரமணிய ஐயர் தான் வைப்போம். பாலசுப்பிரமணியன்னு வச்சுக்குவோம். முருகன்ற பேரை வைக்க மாட்டோம். ஏன்னா அது தமிழ் பெயர். சுப்பிரமணியர் வந்து அதனாலதான் திருத்தணி வந்து ஆந்திராவில் இருந்தபோது சுப்பிரமணியேஸ்வர தலா அப்படின்னு தான் போட்டு வச்சாங்க. ஆந்திரா சமஸ்கிருத பேர் வச்சாங்க. ஆக இவங்களுடைய இதே வந்து என்னைக்கு வந்து நீங்க வந்து முருகனை கும்பிடுறீங்களோ அன்னைக்கே நீ வந்து திராவிட இந்த தமிழ்நாட்டு பக்கத்துல வந்துட்டீங்கன்னா நீ திராவிட மாடலுக்கு தான் வந்தாகணும். நீ யார் ராமனை தூக்கி தெருவில் குப்பலை தூக்கி போட்டு தான் போகணும். அவ்வளவுதான். உலகம் பூரா ராமர் கோயில் கட்டுறேன். என்னாச்சு? இங்க வந்து எனக்கு கடைசி என்ன பண்ற? நீ ஊருக்கு ஒரு வேஷம் போடுற. அங்க போய் ஜெய் ஜெகநாத்துங்கிற ஒரிசாவில். அங்க போய் நீ வந்து ராமனை விட்டுட்ட. அங்க போய் ஜெய் ஜெகநாத். எந்த ஊருக்கு போறோ அந்த ஊருக்கு அந்த கலர். இங்க வந்தா முருகனுக்கு என்ன வாழ்த்து சொன்ன?
ஒரு காவடி எடுத்தியா, ஒரு அலகு குத்துனியா, ஒரு தீச்சட்டி எடுத்தியா, ஒரு இது என்ன பண்ண நீ? நல்லா தின்னுட்டு வந்துட்டு உட்காந்து என்ன ஒரு வகையில மகிழ்ச்சி. எச்ராஜா போன்றவங்களாம் முருகனை கும்பிட வச்சுக்கிட்டேன். தேங்க்யூ. திராவிட மாடலுக்கு வந்திருக்கேன். தமிழ் கடவுளை கும்பிடுறேன். கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன், தமிழ் படிக்கிறேன். மாறி சரி, இத ஒரு முருகனை ஒரு ஐடென்டிட்டியா வச்சு பெரியாரையோ அல்லது திராவிட சித்தாந்தத்தையோ ஒழிப்பான்றாங்க. இதை எப்ப நீ எடுத்தியா? நீ பெரியார்கிட்ட தானே வந்துட்ட. ஒழிஞ்சது நீ இல்ல. நீ என்ன பண்ணிருக்கல? ராமனை கொண்டு இங்க வச்சு பெருசா பண்ணி ராமனை நான் பெரியாரால் எரிக்கப்பட்ட ராமனுடைய படத்தை நான் இங்க வைக்கிறேன், இங்க வந்து கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா நீ பெரியாரையும் அண்ணாவையும் ஒழிக்கிறதா அர்த்தம். எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேதங்களில் சொல்லப்படாத சனாதனத்துக்கு சம்பந்தம் இல்லாத முருகனை நீ என்னை கும்பிடுறிய? நீ தானே மாறிட்டு வந்திருக்கு. தீபாவளி பண்டிகை கொண்டாடுற கதை தான். தீபாவளி ஒழிக்கிறேன்னு காலையில எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் ஆச்சாடி அப்படின்னு கேட்கறது நீ தான். கங்கா என்னத்துக்கு ஸ்நானம் பண்றா? அது என்ன விழா? அது வர்த்தமான மகாவீரர் சமண தீர்த்தங்கரருடைய இறந்த நாளை வந்து அவர் சொல்றாரு, நான் இறந்த அன்னைக்கு காலையில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு புத்தாடை உடுத்தி தீபம் ஏற்றி கொண்டாடுங்கள் அப்படின்னு தான் அவர் சொன்னார். அதை அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. உன்னால் அந்த தீபாவளியை நிறுத்த முடியல. நீ உடனே ஒரு கதையை சொன்ன. நரகாசுரன் ஒருத்தன் வந்து கொண்டு அந்த கொல்லும் போது அந்த நரகாசுரன் கேட்டுக்கிட்டானா, நான் செத்த நாளை வந்து கொண்டாடுங்க, அதுக்காக கொண்டாடுறோம். நரகாசுரனை யாரா கொண்டாடினாங்க? சத்யபாமா. சத்யபாமா யாரு? கிருஷ்ணனுடைய பொண்டாட்டி. கிருஷ்ணனுக்கு குழந்தைய கிடையாது. அப்ப சத்யபாமா நரகாசுரனை யாருக்கு பெற்றா? உன்னால தீபாவளி விட முடியல. ஒரு ஆபாசமான கதையை சொல்லிட்டு இருக்காரு. நரகாசுரன் அப்ப யாருன்னு தெரியல. சத்யபாமாவுக்கு யாருக்கு சத்யபாமா நரகாசுரனை பெற்றாங்கிறது கதை இல்லை. இந்த கேவலம் எல்லாம் உனக்கு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து நீ முருகன் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. அண்ணாவை ஒழிப்பு, பெரியாரை ஒழிப்பானாக்கா நீ அவங்களால ஆதரிக்கப்பட்ட கடவுளை நீ ஏத்துக்கிட்ட. இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. எம்ஆர் ராதா பல நாடகங்கள் போட்டிருக்காருங்க. சனாதன மதத்தை வந்து கிண்டல் பண்ணி அந்த கடவுளை பத்தி நிறைய டிராமா போட்டிருக்காரு. முருகனை மாத்திரம் அவர் தொடவே இல்லை. அதை அவரே பத்திரிகைகளை சொல்லியிருக்காரு. முருகன் வந்து ஒரு கடுமையான சாமி. அம்மன்களை பற்றியெல்லாம் அவங்க வந்து எம்ஆர் ராதா வந்து ட்ராமா போடவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து கிராமத்து தேவதைகள். திராவிட இது வேதங்கள்ல சொல்லப்படாத கடவுள். வேதங்கள்ல சொல்லப்படாத முருகனை நீ ஏத்துக்கிட்டு வந்து பெரியார் வழியில வந்துட்டதுக்கு பிறகு பெரியார ஒழிப்பா அர்த்தம் புரியும். ஒண்ணு நீ மென்டலா இருக்கணும், நல்லா டாக்டர் பாரு, அவ்வளவுதான். நீ சொல்றதுனால வந்து பெரியாருக்கு வந்து போறது இல்ல. அப்ப அண்ணாவுக்கு வந்து இதெல்லாம் அவ்வளவு நடக்கிறப்ப அவங்க எல்லாம் ஸ்டேஜ்லயே உட்கார்ந்து இருந்தது எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போனா ரைடு வந்துடும். கொள்கை தலைவர் இல்ல சார். ஒரே கொள்கை தாங்க. சேர்த்து வச்ச பணத்தை காப்பாத்துறதுக்கு தான் அவங்க கட்சியை நடத்துறாங்க. நான் தான் திருப்பி சொல்றேன்னு. அந்த அமைச்சர்கள் யாராவது முன்னாள் அமைச்சர்கள் உட்காந்துருந்தாங்க. அந்த அதிமுக கொடியில ஒரு உருவம் இருக்குது, இப்படி கையை வச்சுக்கிட்டு. அது யார் உருவம்னு கேட்டு பாருங்களேன். அந்த அமைச்சர்கள் போனவங்கள அவங்களுக்கு அதே யாருன்னு தெரியும். யாரோ காஞ்சி சங்கராச்சாரியர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது முதல்ல அது பழனிசாமிகிட்ட கேட்டு பாருங்க. பழனிசாமிக்கே தெரியுமாங்கிறது எனக்கு சந்தேகம். அதிமுகவில் ஒரு ஒரு உருவம் வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்குது. அது யார் உருவம்னு கேட்டுப்பாங்க. அது தெரியாத ஆளுங்க அவங்கெல்லாம். கம்பெனி அதிமுகங்கிற கம்பெனியில வந்து பங்குதாரர்கள். அவங்களுக்கு லட்சியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆர்வி உதயகுமார் மேல 1000 கேஸ் இருக்குது. போய்தான் ஆகணும். போகலன்னா மறுநாள் ரைடு. போதைப் பொருள் கடத்தல இருந்து பல விஷயங்கள் அவர் மாட்டியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்காரு. இவ்வளோ எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ இருந்திருந்தா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா? அதுக்கு தெரியாது. அவங்க இருந்திருந்தாங்க. அவங்களே ஏன்னா ஜெயலலிதா ஒரு விஷப்பரிச்சை ஒன்று பண்ணாங்க. கோயில்கள் வந்து பலி கொடுக்கறது வந்து தடை பண்ணாங்க. தடை பண்ண உடனே தமிழ்நாடு பூரா கொந்தடிச்சு பயந்துடுச்சு அந்த அம்மா. கூட இருக்கிற அந்த ஐயர் பசங்க வந்து சொன்னதை கேட்டுக்கிட்டு இது பண்ணி அதெல்லாம் தடுத்துச்சு. இப்போ எங்கள் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வந்து வருஷம் இது நடக்கும். அந்த ஏதோ ஒரு பண்டிகை நடக்கும். அதுக்கு வந்து நாங்கள்லாம் பங்காளிகள் இது அப்படிங்கிற முறையில், எங்கள் குலதெய்வங்கிற முறையில் எங்கள் வீட்டெலாம் காசு வாங்கிட்டு போவோம். என்னன்னா ஆடு வெட்டுற ஆட்டுக்கு காசு, இதுக்கு காசு, அதெல்லாம் சொல்லி கணக்கில் வராமல் சாராயம் காய்ச்சறதுக்கு காசு. காவிரி கரையில் ஆட்டை பலி கொடுத்து அதெல்லாம் குடிச்சுவிட்டு காவிரியில் போய் குளிச்சுவிட்டு கும்பாலம் போட்டுட்டு வந்து பரமத்தி வேலூரில் கும்பிடுவோம். பரமத்தியில்
அங்காள பரமேஸ்வரர் கும்பிடு. நான்லாம் போகிறதில்ல, அது வேற விஷயம். என்னுடைய சொந்தக்காரர்கள் அத்தனை பேர், உறவுக்காரர்கள் அத்தனை பேர், எங்கள் ஜாதிக்காரர்கள் ஃபுல்லாக அங்கே ரொம்ப ஒழிவாங்க இந்த டைம். பெரிய விழா. அதை தடுக்க பார்த்துச்சு, அடி வாங்குச்சு. உடனே வித்ரா பண்ணிடுச்சு. இதெல்லாம் நீங்க தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தாங்க முருகனை சொல்லாம வேலை நடக்காது தெரிஞ்சு போச்சு. உனக்கு தைரியம் தெம்பு இருந்ததுனாக்க நீ ராமனுக்கு விழா எடுத்துரு, ராமேஸ்வரத்துல விழா எடுத்துரு. அங்க போனா கூட நீ லிங்கத்தை தான் கும்பிடு. கடவுளே என்ன, ராவணனை கொண்டு விட்டு ராமன் போய் ராமேஸ்வரம் என்ன கதை? சிவபெருமானுடைய பெரிய பக்தனான ராவணனை கொண்டதுனால ஏற்பட்ட பாவத்தை தீர்க்கறதுக்காக லிங்கத்தை எடுத்துக்கிட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணி ராம மன்னிப்பு கேட்குறான். உன்னுடைய பிரதான சீடனை நான் கொண்டதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். அதுதான் ராமேஸ்வரம். ராமன் வணங்கி ஈஸ்வரன். ஆக உனக்குன்னு கடவுள் பெருமாளா இருந்தாலும் ஈஸ்வரனுக்கு கீழே தான். வேதங்களில் சொல்லப்படாத சிவபெருமான் தான் உனக்கு பெரிய கடவுள். கூட ஒரு டிவியில் ராமாயணத்தை காட்டுறாங்க. சிவபெருமான் தான் முழுக்க முழுக்க நடத்துறாங்க. எடுத்த எடுப்புல சிவபெருமானே லிங்கத்தையும் கும்பிடுற மாதிரி தான் சீரியல எடுத்திருக்காங்க. ராமனை கேவலப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி. உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ ராமரை வச்சுக்கிட்டு வில் யாத்திரை போயிருக்கு. ராமனுக்கு விழா எடுத்துருக்கு. ராமனுக்கு எங்க இருக்குது கோயில்? தமிழ்நாட்டு எங்க இருக்குது கோயில்? பெருமாள் கோயில்ல ஆஞ்சநேயர் சந்நிதியில ஒரு ஓரத்துல ராமனும் சீதா லட்சுமணன் 3 பேர் இருக்கிற மாதிரி அந்த ஆஞ்சநேயருக்கு தான் அங்க எல்லாம் நடக்கும். அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு, துளசி தீர்த்தம் கொடுப்பாரு. கொடுத்து இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் ராமர் இருக்கு, அதையும் சேவிச்சுட்டு போயிடுங்க அப்படின்பாரு. இல்லாட்டி அதை அப்படியே கண்டுக்காம எல்லாம் போயிடுங்க. அதுதான் ராமனுடைய கேள்வி. கும்பிடக்கூட யாரும் கும்பிடுறது கிடையாது. கிருஷ்ணன் இன்னும் பரிதாபம். ராமனுக்காவது ஆஞ்சநேயர் இதுல கிருஷ்ணன் அது கூட இருக்காது. கிருஷ்ணன் கோயில தேடணும். ஒரு தடவை கண்ணதாசன் தன் பேர்ல கண்ணன் பேர் வச்சுக்கிட்டதுனால கிருஷ்ணன் கோயிலில் 2 பிறந்த நாள் கொண்டாடப்படும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார். மெட்ராஸ்ல தேடுறாரு எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன் கோயிலே இல்லை. கிடைச்சா ஒரு வழியில டி நகர்ல ஒரு இடத்துல ஒரு சந்துக்குள்ளார ஒரு கிருஷ்ணன் கோயிலை கண்டுபிடிச்சு அங்கதான் விழா நடக்கும். கிருஷ்ணனுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கோயில் கிடையாது. பெருமாள் கோயில கூட கிருஷ்ணன் கிடையாது. நான் பார்த்தது பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனோம்னாக்கா ஆஞ்சநேயர் சன்னதியில ராமர் இருக்கிறதா தான் நான் பார்த்துருக்கேன். கிருஷ்ணனுக்கு நான் பார்த்ததே. உனக்கு நீ சனாதனத்தை ஏத்துக்கிட்டவனா இருந்து வேதத்தை மதிக்கிறவனா இருந்தாக்கா நீ நடத்தி இருக்க வேண்டியது கிருஷ்ணனுக்கு ராமனுக்கு நீ விழா எடுத்திருக்கு. நீ என்னைக்கு முருகனுக்கு விழா எடுத்தியோ அன்னைக்கே நீ திராவிடத்துக்கு வந்துட்ட. அவ்வளவுதான். இங்க அதை தான் பேசி ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த முருக மாநாடு நடத்துறதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் நினைக்கிறேன்? பந்தல் போட்டவன், கான்ட்ராக்ட் எடுத்தவன், கூட்ட சேர்த்ததுக்கு ஆள் சேர்த்து பிடிச்ச அந்த ஈவெண்ட் மேனேஜர் இருக்காங்க, ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்தது, கை தட்டுறதுக்கு விசில் அடிக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் நல்லதான். இல்ல ஓட்டு ரீதியா அரசியல் ரீதியா கேட்கிறேன். அரசியல் ரீதியா இதை விட பெரிய இதெல்லாம் நடத்தினாங்க. 71 வருஷத்தில் நடக்காத இதா வரலாறு, மறக்க முடியாத வரலாறு. ராஜாஜி காமராஜர் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க. திமுக என்பது சனாதன மனத்துக்கு விரோதிகள் அப்படின்னு சொல்லி இப்ப எலெக்ஷன் வீக்லி தனி ஸ்பெஷல் இஷ்யூ போட்டுச்சு. அது சோங்கர ஆசாமி ஒரு தனி நடத்துற பத்திரிகை தனி ஸ்பெஷல் இஷ்யூ தான் போட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு பெரிய இது கூட்டம்னா கூட்டம். அவங்க பீச்சில் நடத்துறாங்க, ராஜாஜி காமராஜன் சேர்ந்து பேசுறாங்க. இன்னைக்கு லைட் ஹவுஸ் கிட்ட ஆரம்பிச்சு நாசமாதி வரையிலும் கூட்டம். பீச் ரொம்ப வழியுது. அதுக்கப்புறம் ஒரு அடையாளமே தெரியாத அட்ரஸ் இல்லாத இந்த சோங்கர ஆசாமி இப்ப ஒரு கூட்டம் போடுறான். அதுக்கும் அதே சைஸ்ல கூட்டம் நிற்குது. எல்லாம் உடனே அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் பூரா அந்த 3% எழுதி தள்ளிட்டாங்க. திமுக அழிந்தது, திராவிட இயக்கங்கள் ஒளிந்து போனது, நாசமா ஒளிந்து போனது அப்படின்னு எழுதி தள்ளிட்டாங்க. தேர்தல் முடிவுகள் 71 தேர்தல் இவ்வளவு எதிர்ப்புகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு திமுக நிற்கிது. எலெக்ஷன் 234 இடத்துல 184 இடத்துல ஜெயிச்சது. இன்னைக்கு வரல இருக்காங்க. இந்த இதெல்லாம் தூண்டி விட்டு இவ்வளவு பண்ணி காமராஜர், ராஜாஜி போன்ற பெரிய தலைகள்லாம் ஒன்னா சேர்ந்து திமுக எதிர்த்த போது திமுக கிடைத்த வெற்றி 234 சட்டமன்ற தொகுதிகளில் 184 இடங்களில் வெற்றி. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க.
சின்ன பசங்க நீ இப்போ வந்திருக்காங்க இந்த வடல பசங்க அவங்களுக்கு சொல்லு. ம். நீ பூரா நடந்தது பூரா திராவிட இயக்கத்து சாமிகள். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என் பக்கம் தான் வந்தாகணும். என் பின்னாடி தான் வந்தாகணும். ம். ஆக உன்னுடைய தோல்விக்கு ஐயோ நீ சரண்டர் ஆகிருக்குது, சரணாகதி அடைஞ்சிருக்குது. தமிழ் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு வாழ்த்துக்கள். ம். உனக்கு நல்ல வழி கிடைக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்.